வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. அந்தந்த கிழமைகளில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், செய்தால் நமக்கு நல்லது, எது செய்யக்கூடாது, செய்தால் அது தீமையில் முடியும் என்பதை பற்றி நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்களும் புராண நூல்களும் நம்மளுடைய முன்னோர்களும் அவங்களுடைய அனுபவபூர்வமான நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது பரவலாக எல்லாருக்கும் தெரியறது இல்லை. ஒரு சில குருமார்கள் தான் இதை வழி வழியாக தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்கிறேன். முதலில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் செய்ய வேண்டியது காலையில் 6 மணிக்கு முன்னால் இல்லை 6 to 7க்குள்ள சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும். இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நம் உடம்பில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல் நம்மளை விட்டு விலகி நேர்மறையான ஆற்றல் நமக்கு வரும். இந்த நேர்மறையான ஆற்றல் வரதுனால நம்மளுடைய எண்ணங்கள் சீராகும். எண்ணங்கள் சீரானாலே நம்மளுடைய எல்லா செயல்களும் சீராக இருக்கும். இது எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒன்று. இது ஒரு தத்துவம் கிடையாது, இது சயின்ஸ். ஓகே, அதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஹோமங்கள் வீட்டில் பண்ணலாம். அது எந்த ஹோமமாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வேலையை தொடங்கணும் அப்படின்னா இதை ஞாயிற்றுக்கிழமைகள் தொடங்கினால் அன்று மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் உச்சத்தில் இருப்பார். அதனால தான் சன் உச்சத்தில் இருக்கிறதுனால தான் அதை சண்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் சண்டே ஒரு விடுமுறை நாளாக முன்னாடி இருந்ததே இல்லை. நமக்கு வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி பண்ணுற டைமில் அவன் தான் அதை சண்டே ஒரு விடுமுறை நாளாக அறிவித்தது. ஆனால் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுதான் வாரத்தினோட தொடக்கம். நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையின் மூலமாக நிரந்தர வருமானம் வரும். இது நிதர்சனமான உண்மை. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 அப்ளை பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு 100% இருக்கும். சரியா? அதே மாதிரி நிரந்தர வருமானம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தொழில் நீங்கள் தொடங்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7க்குள்ளே முதலில் நீங்கள் தொடங்கும்போது ஆரம்பிங்க. அதில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போனாலும் பரவாயில்லை, திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் முதல் ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த தொழிலின் மூலமாக நிரந்தர வருமானம் வரும். ஒன்று. இன்னொன்று, சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, விவசாய இடங்கள் இருக்குது. அந்த விவசாய இடங்களுக்கு நீங்கள் விதை நடுறதுக்காக ஆட்கள் உங்களுக்கு தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலை ஆட்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர வைத்தீர்கள் என்றால் அந்த வேலை ஆட்கள் மூலமாக உங்களுக்கும் நிறைய லாபம் கிடைக்கும். அவங்களுக்கு வர வச்சு நீங்கள் அவங்களுக்கு பாதி சம்பளம் கொடுத்து அனுப்புனா கூட அவங்க முதலில் சேர்றது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். இது எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையோட
முக்கியத்துவம். சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, திருமணம் சார்ந்த விஷயங்களை ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது. எடுத்துக்காட்டா, திருமணம் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது. அதே மாதிரி மாங்கல்யத்துக்கு நகை வாங்கிறது ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது. நிச்சயதார்த்தம் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திருமணங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள கலத்தர தோஷம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது காலபுருஷ தத்துவத்தில் 7வது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அங்கே விதவை தோஷம் உருவாததான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஞாயிற்றுக்கிழமைகள் திருமணம் செய்யும் பொழுது அந்த தம்பதிகளுக்குடைய ஒரு இணக்கமான மனநிலை இருக்காது. இது அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் மாறும். ஆனால் ஒரு 90% அந்த நிலைமை தான் இருக்கும். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.